ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாவ், லவ்லியான ப்ரொமோ. உண்மையிலே நெகட்டிவ்லாம் ஓரம் தள்ளி வைங்க, தனியாக பேசுவோம். பட் எபிசோட் ப்ரொமோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ. இன்னும் ஆல்ரெடி போன எபிசோட் ஃபங்க்ஷன்லேருந்து இன்னும் வெளியில் வர முடியல. அதுக்குள்ளாடி அடுத்த ஒரு அப்டேட்டாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தீபாவளி ஃபங்க்ஷன் என்ன ஹவுஸ் ரிலேட்டடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டுமே ஒரே ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்குது. பட் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் அதெல்லாம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒன்லி ஹாப்பி வீக்காக மட்டும்தான் பேச போகிறோம். அவ்வளோ அழகு. ரெண்டு பேரும் வந்து ஒரே ட்வின்னிங் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. முதல் நாள் நைட் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் வந்து மார்னிங் எல்லாருமே தீபாவளி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ட்ரெஸ் தான் ரெண்டு பேரும் ட்வின்னிங்காக. ஸோ விஜய் காவேரி எல்லாம் பட்டாசு வெடிச்சது ஹாப்பியாக அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குங்க. அந்த சீரியல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஜய் சொன்ன அந்த வார்த்தை பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நேமில் இருக்கும். பட் ஆனால் எப்பயும் போல அந்த வீடு உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 2 எதிரிகளும் சேர்ந்து இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போட்டு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீக்காக கொண்டாடுறோம். ஆல்ரெடி கொண்டாடிட்டே தான் இருக்கும். அந்த எபிசோட்லேருந்து இன்னும் வெளில வர முடியல. அந்த எல்லோ கலர் சாரீ வேட்டி சட்டையிலேருந்து அதுக்குள்ளே அடுத்த ஒரு அழகான ட்வின்னிங் காஸ்ட்யூம். ரெண்டு பேருமே அந்த காஸ்ட்யூமில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்னும் என் கண்ணை விட்டு கூட போகலை. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து காலேஜ் வேறு இருந்தனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு அந்த டைம் எடிட் பண்ண முடியல. தினேஷ் ப்ரோமே வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ. நான் வந்து இப்போ தான் வந்து பார்த்த உடனே அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் பேச வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம நேரம் ஒன்று நமக்கு நேரம் செய்யிருக்க மாட்டேது, இல்லை நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுது, இல்லைனா நமக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம், இல்லைனா இந்த மாதிரி வேலை இப்படியே என்னோட டைம்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது வீடியோ போட முடியாமல். ஸோ பார்க்கலாம், மேக்ஸிமம் என்னைக்காச்சும் போட ட்ரை பண்ணுறேன். அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் என்னால் போட முடியலங்க, சாரிங்க. ஸோ அதனால் டைமுக்குமே வீடியோ வர மாட்டேது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துட்டு அதாவது கல்ல கண்ட நாயை கண்ட கல்ல காணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா எப்படி இருந்துச்சு?